இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கும் சமூக விஞ்ஞான கல்வியாய்வுபட்ட நிர்வாகத்தினருக்கும் நான் ரொம்பவும் மதிக்கின்ற கட்சி தலைவர்களாக அல்லது சகோதரர்களாக அறியப்படுகிற சிங்கள சகோதரர்கள் இன்றைக்கு இந்த மேடையிலே எங்களுக்கு கருத்துரை வழங்குவதற்காக வந்திருப்பதை விட்டு நான் உண்மையிலே மகிழ்வடைகிறேன். குறிப்பாக ஸ்ரீதுங்க விஜயசூரிய, விக்ரமபாபு கருணாரத்ன போன்ற தலைவர்கள் சிங்கள தேசத்திலிருந்து தமிழருடைய சுயநிர்ணய உரிமை பற்றி மிக ஆழமான கருத்தியலை முன்வைத்திருந்தவர்கள். குறிப்பாக ஹேரத் குமார் சிங் அவர்களுடைய அந்த கட்டுரையை நான் பார்த்தேன். அதிலே உங்களுக்கு தெரியும், அவருடைய அந்த கட்டுரையை நான் வாசித்துக் கொண்டு எங்களுடைய தமிழர் பிரச்சனை சார்ந்து இவருடைய கருத்தியல் எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்க்கிற போது இரண்டு அரசுகள் இணைந்த வகையிலே ஒரு இணைப்பாட்சி முறையை, கன்ஃபெடரேஷன் முறையை நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் என்பதாக அவருடைய அந்த கட்டுரையிலே அது பொறித்து நின்றது. தோழர் ஸ்ரீதுங்க ஜெயசூரிய அவர்களை பற்றி நாங்கள் ரொம்பவும் அறிவோம். இந்த இரண்டு சகோதரர்களுக்கும் நான் கூறி வைக்க விரும்புகிற ஒரு விஷயம், தமிழ் மக்கள் மத்தியிலே ரொம்ப மதிக்கப்படுகிறவர்களாக இன்றைக்கு இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்கள் வந்து ஒரு நான் சேர்ந்து இந்த கலந்துரையாடலை என்னுடைய கருத்துக்களை முற்பதிலே நான் மனநிறைவடைகிறேன். அடுத்து இந்த கூட்டத்தை உறவு செய்த அண்ணன் ஜனகன் மிக ஒரு தேவையான ஒரு காலகட்டத்திலே இந்த கூட்டத்தை அவருடைய அந்த வட்டத்துக்குள்ளே இருந்து ஒரு பொருத்தமான ஒருவரை தலைவராக நியமித்து இந்த கூட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். நான் நெடுநேரம் அதை பற்றி பேசவில்லை. அதை பற்றி பேசினால்தான் நாங்கள் உங்களுக்கு பேச போற விஷயம் பற்றி பேசலாம். எனக்கு இயல்பான வரையிலே விளங்கக்கூடிய வகையிலே சிங்களத்தை சிங்கள மொழி மூலம் நான் அதனை செய்யக்கூடியதாக இருந்தாலும் இங்கே எங்களுடைய குருவானவர், எனது குரு சிவகுமாரன் ஐயா அவர்கள் அங்கே அந்த காரியத்தை ஆற்றி கொண்டிருக்கிறபடியால் நான் அந்த சிங்களத்திலே அதை மொழிபெயர்க்கிற பணியை அவரிடம் விட்டுவிட்டு என்னுடைய தலைப்பிலே நான் பேச விளைகிறேன். தோழர் ஆகா அண்ணாமலை அவர்களுடைய நினைவு கருத்தரங்கிலே இன்றைக்கு தமிழ் மக்களின் எதிர்காலம் என்று அவருடைய அந்த அன்னாருக்கு நாங்கள் எங்களுடைய சிறப்பாக்கங்களை அமைப்பினர் சார்பிலும் தமிழ் மக்கள் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு தமிழ் மக்களும் எதிர்காலம் என்கின்ற தலைப்பிலே எனக்கு தரப்பட்ட விடயத்திலே நான் தமிழர்கள் ஒரு தேசத்திற்கு உரித்தானவர்கள், இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வாக அவருடைய தேசம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையிலே தான் என்னுடைய அந்த கட்டுரையை நான் சமர்ப்பித்திருக்கிறேன். இது உண்மையிலே ஒரு முழுமையான கட்டுரை அல்ல. நான் சொல்வார்கள் சம்ஸ் அண்ட் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லி அடிப்படையிலே அதனுடைய ஸ்கெலிட்டன் எலும்பு கூடு மாதிரி அதை எப்படி போடலாம் என்ற வகையில மிக ரொம்ப போராட்டங்கள் மாதிரி எங்களை எழுதுறது தான் ரொம்ப கஷ்டம். என்னன்னு சொன்னா பல விடயங்களும் முழுக்க வந்து விழுந்து போகும். அப்ப இந்த வரலாறு சொல்லுவதா, வரலாற்றையும் பேசிக்கொண்டு விஷயத்தை பேசுறதா, நடந்து முடிஞ்சதை பேசுறதா என்பது எல்லாம் தாண்டி இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய கலாச்சாரம் உங்களுக்கு ஒரு மிக ஒரு தெளிவான ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது. அந்த தெளிவில் இருந்து நாங்கள் ஒன்றை வாங்கி கொண்டுதான் இந்த இடத்துல எங்களுடைய அரசியல் முன்வைப்பை செய்ய வேண்டும் என்கின்ற வகையிலே பண்டா செல்வா, டட்லி செல்வா, 13 தமிழிடம் மட்டுக்கூட்டு என்று பேசுகிற இந்த வரலாற்றிலே வருகிற அரசியலுடைய அந்த இன்றைக்கு 2026ஆம் ஆண்டிலே நான் இருந்து கொண்டிருக்கிற போது ஒரு தெளிவான செய்தியை உங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அண்ணன் மதுரவர் சொன்னது போல இந்த இன்றைக்கு தேசத்தை இணைத்தவர் இரண்டு தேசங்களையும் அல்லாட்டி இலங்கையை ஒன்றாக்கினவர் என்ற வகையில அவருக்கு ஒரு கௌரவம் கொடுக்கிறதுக்கு ஒரு அமைப்பு கொண்டு இருக்கு. அது அவர் சொன்னது போல ஒவ்வொரு முறையும் ஒரு என்ன இந்த அமைப்போட உருவாக்கி இந்த அமைப்பு மூலமாக கொடுக்குற பக்குவம் இருக்கு. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயம் நாங்கள் சந்தோஷப்படலாம். நான் சொல்ற விஷயம், அந்த மனுஷன் கூப்பிட்டு விருது கொடுத்தவன் அவனெல்லாம் ஆட்சி முடி வாங்கிறாங்க. அப்ப அந்த வகையில அந்த விருதை எடுக்கிறவருக்கும் வந்து காலம் வந்து மிக குறுகிய ஒரு ஆட்சிக்காரமே தான் இருக்கும். அதை பட்டியலாம், அதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரே ஒரு விடயத்தை சொல்லுவேன். இந்த தீபச்சந்திரன் அவர்களுடைய இந்த புத்தகம் சம்பந்தமாக இன்றைக்கு இந்த சிங்கள பௌத்த பேரினவாதம் தையட்டியில தமிழர்கள் 3 இருக்கிற ஒரு காணியில விகாரையை கட்டி அந்த விகாரையை விடுவிப்பதாக அந்த மக்களை ஏமாற்றி கொண்டு போற ஒரு போக்க
போக நாங்கள் பார்க்கிறோம். 3 வருடங்களுக்கு மேலாக அந்த மண்ணில் பேசப்படுது. இடதுசாரிகள் என்கின்ற போர்வைக்குள்ள மறைஞ்சு வந்திருக்கிற இந்த ஜேவிபியினர் இதற்கு வாக்கு சேகரிக்கிற போது அதை நாங்கள் விட்டு கொடுக்குறோம் செய்து கொடுக்குறோம் சொல்லி கடந்த கிழமை உங்களுக்கு தெரியும் அரசாங்க அதிபரை கூட்டிக் கொண்டு கடற்தொழில் அமைச்சருக்கு காணி விடுவிக்கிற அதிகாரம் இல்லை. காணி விடுவிக்கிறது அதை யார் கையகப்படுத்தி இருக்கிற அது கையகப்படுத்தப்படவும் இல்லை சட்டப்பூர்வமாக. ஒரு அமைச்சர் அதுக்குரிய விடயதாரத்துக்குரிய அமைச்சராக இருக்க வேண்டும். அது யூடிஏ என்று சொன்னால் நகர அபிவிருத்தி, புத்தக கலாச்சார அமைச்சர் சொன்னால் புத்த சாசன அமைச்சர் சுனில் செனவி, இப்படி அதற்குரிய சப்ஜெக்ட். அதுக்கு பிறகு அக்வாரியம் ஆபீசர் யார் என்று பார்க்க வேண்டும். இது எதுவுமே தெரியாமல் உடனடி அரசியல் நாடகத்துல இன்றைக்கு அந்த மக்கள் காட்சியில இருந்து அடுப்புல வந்த மாதிரி கடந்த கிழமை ஏதோ அளவீடு செய்யறதுக்காக போய் அந்த அளவீடும் இன்தொட நந்தாராம தேரர் என்கின்ற தேரருக்கு 200 வருடங்கள் ஒரு பீடமாக இல்லாமல் ஒரு கோரிக்கை முன்வச்சு அஸ்கிரிய மல்பத்த பீடங்களுக்கு மேலதிகமாக உங்களுக்கு தெரியும் அமரபுர ராமஞ நிகாயம் என்ற ஒரு பீடம் அங்கீகரிக்கப்படாத ஒரு பீடமாக இருந்து 200 வருடங்கள் போராடி வந்த அந்த போராட்டத்துக்கு இந்த அமகுமார திசாநாயக இடதுசாரிகளுடைய தலைவராக சொல்லப்படுகிறவர் தான் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 20-25ஆம் தேதியில ஒரு அந்தஸ்தை கொடுத்து அதற்கு முன்னாள் ஜனாதிபதிகள் எல்லாம் போய் ஒன்றாக முன்வரிசையில் இருந்து சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, கோட்டபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாரும் என்று கொடுத்து இன்னைக்கு வடமாகாணத்துக்கு அந்த அமரபுர ராமஞ நிகாயாவுக்கு பொறுப்பானவராக நியமிக்கப்பட்ட ஜின்தொட நந்தாராம தேரர் தான் அந்த விகாரையில காணிக்கு உறுதி இல்லை, காணிக்கு கட்டணத்துக்கான அனுமதி இல்லை, எதுவுமே இல்லாத ஒருவர் வந்து அந்த விடயத்தை தடுத்து நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அரசாங்க அதிபர் எனக்கு எதிராக நாங்கள் போராடுவதற்காக அரசுடைய இந்த கடமைகளை நிறைவேற்றாமல் நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்லி வழக்கு இருக்கு மல்லாரம் மாவட்ட நீதிமன்றத்தில். அப்ப அரசாங்க அதிபருக்கு சரி இல்லாட்டி அறக்கட்டளைக்கு வந்து ஜின்தொட நந்தாராம தேரர் அந்த காணியாளர்கிட்ட தடை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக சட்டத்தில் இந்த வழக்கு போட்டு கடமைக்கு இடையூறு விளைவிக்கிற வழக்கில் பிணையில வர முடியாத வகையில் இருக்க வேண்டிய ஜின்தொட நந்தாராம தேரர் இன்றைக்கு ராணுவத்தினுடைய தளபதி இந்த போர்டுல தான் இந்த விகாரியை கிடக்கு ஜுத சமுதாயத்தின் இதிகர பவத்வா கெனியனவன திஸ்ஸவஜ மகாவிகாரி. நீங்கள் அந்த வேர்டுகளை பாருங்க, ராணுவத்தினராலே கட்டப்பட்டு கொண்டு நடாத்தப்படுகிற திஸ்ஸவஜ மகாவிகாரி. இதுக்கு வரலாறு நான் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டாருன்னு சொல்லி அனைத்து ஆவணங்களையும் முதல்ல கதையில வச்சிருக்க முடிச்சு. சரிதான், இது அவர் சொன்னார் பௌப்படுக்க வேண்டாம். நான் இந்த விடயத்துக்கு வரையில விடயம் இங்கே ஏற்கனவே இருக்கிறபடியே நான் மிக குறுகின வகையில் சொல்றேன். இது ஒரு பக்கம் இருக்க இன்றைக்கு இந்த என்னன்னு சொல்றது இந்த அரசாங்கம் இடதுசாரி அரசாங்கம் ஆயுதத்தை தூக்கிற ஒரு அரசாங்கம் எல்லாத்தையும் அவர்களுக்கு தந்திரமணி சொல்ற அரசாங்கத்துக்கு நான் சொல்ல வர விஷயம் இது கமல் குமரன் அவர்கள் என்ற புத்தகம். தீவச்சல் என்ற புத்தகம் இன்றைக்கு ஒரு தமிழனாக தமிழீழ விடுதலை போராட்டத்தை சரி ஒரு அரசியல் அபிலாசிகளை முன்வைக்கிற கருத்தியல் சுதந்திரத்தை தடுப்பதற்கு சுனில் செனவியா அல்லது அந்த ஆர்ட்ஸ் கேலரி என்று சொல்லப்படுகிற ஆர்ட்ஸ் கவுன்சில் யார் என்னுடைய கருத்தை ஒரு சட்டத்தின் மூலமாக தடுத்து வைக்கிறதுக்கு இருக்கிற அதிகாரம் என்ன? அப்படி என்ற இந்த ரோட்டு நந்திகள் எழுதின கமல் குமரன் அவர்களுடைய என்னுடைய தேசிய தலைவர் எங்கள் இதயங்களில் வீட்டில் இருக்கிற இது இதுக்கெல்லாம் பயப்படுகிறது எங்கேயும் போகலாம். இதுல விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகர் எல்இடி லீடர் வேலுப்பிள்ளை பிரபாகர் அதனுடைய யூனிஃபார்ம்ல இருக்கிற பின்னால புலிக்கொடி புலி சின்னம் துப்பாக்கிகளை போட்ட சின்னத்தோட தமிழீழ வரைபடத்தோட இருக்கு. இதுல இருக்கிற தளபதிகள் எல்லோரும் உங்களுக்கு தெரியும் பொட்டமான் இன்டெலிஜென்ஸ் லீடர், பால்ராஜ் மிலிட்டரி லீடர், சூசை லீடர் ஆஃப் சி டைகர் விங், பானு லீடர் ஆஃப் ஆர்ட்லரி அண்ட் மோட்டோ விங், தீபக் ஜக்னா மிலிட்டரி லீடர், அடுத்தது சொர்ணம், ஜெயம், ரமேஷ், சங்கர், துர்கா, விதுஷா என்று இந்த பட்டியலை இப்படி ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்றேன் நான் ஆங்கிலத்தில் வாய்ச்ச கரெக்டா நான் அதுக்கு கணக்க போயிட்டேன். இந்த வரலாற்றை சொல்லி கொடுத்துதான் என்னுடைய விஷயத்தை நம்ம 5 நிமிஷத்துல ஒப்புவிக்கலாம். இதுல சொல்லுகிறார் நான் தமிழ் மக்களை இந்த யுத்தத்தில் இப்போது பலரையும் காணுகிறேன். ஆனால் தமிழ் மக்கள்ல ஒருவர் தங்கம் எனக்கு சொல்ல இந்த பிரபாகரன் தீவிரவாதி என்று தமிழ் மக்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் கிடைக்க முடியாத ஒரு தலைவராக தமிழ் மக்கள் அவரை ஒரு கடவுளாக பார்க்கிறார். தமிழ் மக்களுக்கு முன்னுக்கும் பின்னுக்குமே கிடைக்க போறதில்லை வேறு தலைவரே. நாங்கள் லட்சக்கணக்கான போட்டோகிராஃப்ஸ் பன்னீர் அகப்படுது. அவர் பிரபாகரன் வந்து இந்த ஹுமனைசர் அல்லாட்டி ஒரு மது பிரியர் என்று காட்டுறதுக்கு அதுக்குள்ள போட்டோவை பிரிண்டிக்கிறார். ஏதாவது இந்த இதில் எடுத்து வேலை தேடி பார்த்தா ஒற்றை படம் எங்களால் எடுக்க முடியவில்லை. அப்படி மக்களுக்காக போராடிய ஒருவர் மக்களுக்குள்ளே கடவுளாக சொல்லப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அவரே சொல்லுகிறார் சூசைக்கு ஒரு வசனம் சொல்லுகிறார் அன்பெண்டிங் லீடர்ஷிப் ஆஃப் சூசை என்று சொன்னால் வளைந்து கொடுக்காத மடிந்து கொடுக்காத ஒரு மாவீரத்தை உடையவர் சூசை. ஜெயம் பற்றி சொல்லுகிறார் புத்தகத்தில்
ஆணையர் பாலாஜி அவர்கள் நேற்று தான் முடியேற்கிறார் 2000 ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி. இந்த விடயங்கள் ஒன்றை சொல்லி இருக்குதா இல்லையா? அது அவருடைய திருத்துங்க ரேஸ்வரி அவருடைய கட்டுரையில இருக்கிற விஷயத்தை நான் பேச விரும்புகிறேன். அவர்கள் தமிழர்களுடைய சுயநிலை உரிமையில தமிழகத்தையே அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற சிங்கள சகோதரர்கள் அந்த அரசியலை செய்கிற பெருமக்கள். அந்த வகையில நான் அது அவருடைய வேலையாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாங்கள் தேசம் பற்றிய கொள்ள கோட்பாட்டுக்கு வருவோம். தமிழகத்தை முதல் முன்வைச்சது வந்து வரலாற்றில அருணாச்சலம் அவர்கள். அருணாச்சலத்துக்கு உங்களுக்கு தெரியும், கொழும்புல அந்த தேர்தலுக்கு ஒரு சீட்டை தர சொல்லி ஜேபீரிஸ் சமரவிக்ரம போன்ற அந்த சிங்கள சிலோன் நேஷனல் காங்கிரசினுடைய அந்த கூட்டத்தை அவர் சேர்ந்து பேசுகிற போது கொழும்புல அவருக்கு கண்டெஸ்ட் பண்ண ஒரு சீட் கொடுக்குறேன்னு சொல்லி மறுநாள் இரவு அந்த ஆசனம் மறைக்கப்படுகிற போது இந்த அருணாச்சலம் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு போய் தமிழர் மகாசபையை உருவாக்கி தமிழரிடம் தான் எங்களுக்கு முடிந்த முடிவு என்று 1923ஆம் ஆண்டே போட்டு முடிச்சு. சுதந்திரத்துக்கு 25 ஆண்டுகளுக்கு முதல், வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு 56 ஆண்டுகளுக்கு முதல். அப்ப இதை வச்சு கொண்டுதான் எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயகா சொல்லுகிறார், நாங்கள் 3 தேசங்களாக இங்கே இருக்குது. கண்டி சிங்களவர், கரையோர சிங்களவர் 2 பிரதேசம் தென்பகுதிக்கும் வடக்கு கிழக்கு சேர்ந்து தமிழர்களுக்கான ஒரு பிரதேசமாக ஒரு சமஷ்டி கட்டமைப்பை உருவாக்குவோம் என்று சொல்லி 22 தந்த மாட்டுக்கு சொல்லவே இல்லை. உங்களுக்கு தெரியும், அன்றைக்கு இருந்த சூழல்ல ஒரு தமிழ் ஈழமாக இது பிரிஞ்சு போற மொழிவழி மாநிலமாக பிரிஞ்சு போகுதுன்னு சொல்லி நேருவினுடைய காந்தியினுடைய அவர்களுடைய அந்த இன்ஃபுளுன்ஸ் சொல்லப்படுகிற செல்வாக்கள் எல்லாம் இது பாதிச்சிருந்தது வரலாம். அதை பற்றி நாங்கள் பேசுறது இந்த தேசம் என்கின்ற கோட்பாட்டை நாங்கள் முன்னிறுத்துவதற்கு எங்களுக்கு ஏதாவது எதிரிலே இருக்கா? இதை சொல்லலாம். சிலர் என்ன உசுப்பேத்திர அரசியல், நான் தயவு செய்தவர்கள் சேர்த்து வலிக்கிறேன். உசுப்பேத்திர அரசியல் இது என்று சொன்னால் உசுப்பேத்தாத அரசியல் எது என்று நீங்கள் சொல்ல வரும். இந்த இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த இனத்தை பாதுகாக்கிற ஒரு அரசியல் தீர்வு திட்டத்தை தானே இந்த அரசியலும் சர்வதேசங்களும் முன்வைக்க வேண்டும். சர்வதேச சட்டங்களை இதெல்லாம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்து அந்தஸ்து எங்களுக்கு பெறுகிற பொழுதுதான் அந்த சட்டங்கள் மூலமாக நாங்கள் எங்களை ஆளுகிற ஒரு தகுதியை பெறுகிறோம். இந்த கோரிக்கைக்கு உரித்துடையவர்களா இல்லையா என்றதான் இதில் என்ற விவாதம். இப்படி இது சொல்லப்பட்டதுக்கு பிறகு முதல் உங்களுக்கு தெரியும், இந்த இலங்கை விடுதலை அடைவதற்கு முதல் ஒரு மாநாட்டை கூட்டுகிறார் ஜெயவர்தன சர்வகட்சி மாநாடு. மிக முக்கியமான ஆவணம். இதுல இந்த இடதுசாரிகளாக இருக்கிற தேரத் குமாரசிங்க, சிறுத்துப்ப ஜெயசூரிய போன்றவர்கள் இந்த ஆவணங்களை இன்றைக்கு அவருடைய இடதுசாரி நிலைப்பாடு இன்றைக்கு அந்த நிலைமையில இருக்குது என்று சொன்னால் இந்த ஆவணம் மிக மிக முக்கியமானது. 1944 Proposal by the Communist Party of Ceylon 1944 என்ற கட்டுரைக்கு இதுக்கு சம்பந்தங்களை நீங்க வாய்ப்பு கொடுக்கிறீர்கள். அதற்குரிய ஆவணங்களை தான் நான் இங்க தயார்படுத்துறேன். The constitutional proposals of the Ceylon Trade Union Federation and the Communist Party. உங்களுக்கு தெரியும், அந்த வைத்திலிங்கமும் பீட்டக்கணவன் அவர்களும் சேர்ந்து இந்த சர்வகட்சி மாநாட்டுக்கு ஒரு யோசனையை முன்வைக்கிறார். உங்களுக்கு தெரியும், 2ஆம் உலக மகாயுத்தம் நடைபெறுகிறது. அதுக்கு பிறகு 1946 தான் ஐக்கிய நாடுகள் அவை லீக் ஆஃப் நேஷனாக இருந்த அந்த தேசம் மாறி இப்ப ஐக்கிய நாடுகள் அவையாக உருவாகும். புதிய தேசங்கள் உருவாக்குகிற ஒரு காலம். இலங்கையில 44ஆம் ஆண்டு சொன்னால் யுஎன் உருவாகிறதுக்கு 2 வருடங்களுக்கு முன்பு லெனின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் முன்வைக்கின்ற அல்லது ஹூகோவின்சனும் லெனினும் முன்வைக்கின்ற சுயநிர்ணய உரிமை கோட்பாடுகள் முன்வைக்கப்பட்டு இந்த தேசங்கள் உருவாக்குற இந்த கட்டமைப்புக்குள்ளதான் 44ஆம் ஆண்டு இந்த விடயம் பேசப்படுகிறது. மிக ஆழமாக விளங்கிக் 46ஆம் ஆண்டு யுஎன் உருவாவதற்கு முன்பு இருந்த அந்த சுயநிர்ணய உரிமையை வழங்கிக் கொண்ட அந்த வகையில நாங்கள் இதை பேசுவோம். What became the constitutional proposals for an independent Ceylon of the Communist Party and their origin in the substantive policy adopted by the Ceylon Trade Union Federation on 23rd September 1944. This occurred upon the adoption of the latter's executive committee of a resolution supporting the decision of the Ceylon National Congress, which called for an all-party conference. கூப்பிடுது. அப்ப இப்படி சொல்லி அதுல சமர்ப்பிக்கப்பட்ட அந்த விஷயம். The policy of the Federation on constitutional reforms can be summarized as follows. இது வரலாற்று அந்த விஷயங்களை நாங்கள் பேசுறதுக்கு எங்களுக்கு இந்த தகுதி இருக்கு, பேர பேச முடியுமா என்பதற்கு நான் கடைசியில் மிக ஆழமான விளக்கத்தை எடுத்து தரலாம். The policy of the Federation on constitutional reforms can be summarized as follows. Right? இந்த எங்களுடைய ஃபெடரேஷனுடைய கூட்டமைப்பினுடைய அந்த கொள்ளை வகுப்பு பின்வருமாறு அமையும். 4 விஷயங்களை சொல்றேன். There are 2 distinct nations in Ceylon. 44ஆம் ஆண்டு 2 தேசங்கள், தேசிய இனங்கள், தனித்த தேசிய இனங்கள் இருக்கிறது. These are Sinhalese and Tamils, historically evolved nationalities. அதாவது வரலாற்றினூடாக கூர்ப்படைந்த
இரண்டு தேசிய இனங்கள் அவையாவன தமிழர்களும் சிங்களம். They have their own contiguous territory as their homeland. இது பேருந்து நாங்க திம்புல உணர்ந்து 75-86 திம்புல தேசத்துக்குள்ள கொண்டு வா அப்படின்னு நாட்டி ஒரு தேசம் என்று உருவாக கட்டங்கள்ல இருக்கிற இந்த ஆழமான கருத்தியில பாருங்க. They have their own contiguous territory as their homeland. அவர்கள் இரண்டு தரப்பினரும் தங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பை தாயகமாக கொண்டிருக்கிறார்கள். சரிதானே? டிரான்ஸ்லேஷன் அப்படியே சொல்லுங்க. They have their own language, economic life, culture and psychological makeup. ஒரு தேசத்துக்கு 3-4 விஷயங்கள் தாங்கு சொல்வார்கள். மொழி, பொருளாதாரம், தன்னை தக்க வைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், கலைகள், பண்பாடு, விளிம்பங்களை கொண்டு செய்கிற நாங்கள் எல்லோருமே ஒரே ஜாதி, ஒரே இனம் என்று சொல்லுகிற ஒரு அங்கீகம் ஒரு உணர்வெளிச்சு இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் உண்டாக இருக்கிறோம். ஒரு மொழி அடிப்படையில, பண்பாட்டு அடிப்படையில, பொருளாதாரத்தை தகவமைச்சு நாங்கள் முன்னேற வகையில் நாங்கள் ஒரு கூட்டமாக இருக்கிறோம் என்ற உள் உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த நாளில் இருந்தால் அது ஒரு ஜாதிய, ஒரு நேஷன், ஒரு தேசிய இனம் என்று சொல்லுது. இதைத்தான் நான் என்னுடைய கட்டுரையில சொல்லிக் கொண்டு வரேன். இந்த 4 விடயங்களும் இருக்கிற இந்த இனத்துக்கு இருக்கிற சர்வதேச சட்டங்கள்ல சொல்லப்படுகிற உரிமை என்ன? UN formation முதல், before the formation of UN. சரிதானே? இதை பாருங்க. For these reasons, one, the equality and the sovereignty of the people of Ceylon must be recognized. ஏன்னா நாங்கள் பிரித்தானியாவுடைய காலனிக்குள்ள இருக்கிறோம். அப்ப சொல்றோம் இலங்கையுடைய சமத்துவத்தையும் இளமையையும் அங்கீகரிக்க வேண்டும். ஆங்கிலேயர், பிரித்தானியர்கள் அங்கீகரிக்கணும். நாங்கள் என்ன சுதந்திரம் எடுக்க. இரண்டாவது மிக முக்கியமானது, both nationalities have their right to self-determination, including the right, if they so desire, to form their own separate independent state. இதான் அவர்களுடைய நிலைப்பாடு. 2024 எந்த ஒரு விட்டு கொடுப்பும் இல்லாமல் இன்றைக்கு இந்த நிலைப்பாடுடைய இந்த அரசியல் முன்வைக்கிற தரப்புக்கு முன்னால் இந்த விஷயத்தை நாங்கள் கட்டாயம் பேசுவோம். இதுதான் வரலாறு எடுத்து சொல்லி நீங்க விஷயம். அப்ப அதுலதான் இந்த 2 தேசிய இனங்களும் தங்களுக்கான சுயநிர்ணய உரிமையை கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்களுக்குள்ளே விரும்பிக் கொண்டால் அவர்கள் தனியான ஒரு நாடாக பிரிந்து போவதற்கான ஏற்பாடுகள் இருக்கு. இதுக்கு பிறகுதான் நாங்கள் இதை செய்து பார்க்கல. ஸ்ரீலங்கா சிலோன் விடுதலை அடைந்து அடுத்த வருடம் 49ஆம் ஆண்டு தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியோட உருவாக்க வேண்டும் தமிழ் அரசு. அப்ப சுதந்திரத்துல எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இலங்கை தேசமாக இலங்கை விடுதலை அடைவதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. பிரிஸ்கிரிப்ஷன் ஒன்று இருக்குது. 10 வருஷம் பழந்த இடத்துல எழுதி சொல்லுவீங்க. உடனடித்து 49ஆம் ஆண்டு சொல்லப்படுகிறது நாங்கள் ஒரு தனி தமிழ் அரசு. சரிதானே? தமிழ் அரசு என்று சொல்லி போட்டு 51ஆம் ஆண்டு முதலாவதாக நடக்குது என்ன, இந்த முதலாவது மாநாடு. அந்த மாநாட்டில் தமிழரசு கட்சியுடைய முதலாவது மாநாட்டில் இங்கு 2 தேசங்கள் இருக்கிறது என்பதுதான் 51ஆம் ஆண்டு மாநாட்டுடைய தீர்மானம். இதுக்கு பிறகு சிங்கள மொழி சட்டம் பிரச்சனை எல்லாம் இருக்குது. இந்த சிங்கள மொழி சட்டங்கள் எல்லாம் உருவாக்கி விதைக்குள்ள இது மிக மிக முக்கியமான புத்தகம். சரிதானே? உங்களுக்கு தெரியும் சோல்வெரி அரசியல் என்பதாக யார் சோல்வெரி சிலோன் டிவைடட் நேஷன். BH ஃபார்மர். யார் இந்த BH ஃபார்மர்? 1961ஆம் ஆண்டு இந்த இன கலவரம் 56 மொழி உரிமை எல்லாம் பறிச்சு இந்த விஷயம் நடக்கைக்குள்ள இந்த BH ஃபார்மர் இந்த இனத்துக்கு இடையிலான இந்த வரலாறுகளை தேடி எடுத்து இந்த புத்தகத்தை எழுதுறாரு. இதுக்கு முன்னுரை கொடுக்கிறதா சோல்வெரி. எங்களுக்கு 47ஆம் ஆண்டு இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தந்த அந்த பெருமகன் தான் இந்த முன்னுரை எழுதுறார். அவர் சொல்றார், இந்த வரலாற்றை நான் 47ஆம் ஆண்டு இந்த தகவல்கள் எனக்கு கிடைத்திருந்தால் நான் இந்த அரசியலமைப்பை இந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக கொடுத்திருக்க மாட்டேன். இது சோல்வெரியின் கன்ஃபெஷன். இதான் வரலாறு. சரிதானே? சிலோன் டிவைடட் நேஷன் யாப்ப கொடுத்தவனே இப்ப சொல்றான். இப்படி இந்த இலங்கை 2 பிரிக்கப்பட்ட தேசம். ஒரு பிரிக்கப்பட்ட தேசம் தான் இலங்கை. இதுக்கு பிறகு வட்டுக்கூட்ட தீர்மானம், அதுக்கு பிறகு போராட்டம் எல்லாம் சொல்லிக் கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் இதுதான் அந்த 51ஆம் ஆண்டு தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தில் சொல்லப்பட்ட விஷயம். The resolution further stated that the ITK recommends to the Tamil speaking people நான் கட்டை இல்லைன்னு சொன்னால் அந்த விஷயம் போய் சேர வேணும். அது இது எல்லாத்தையும் அதில் எனக்கு சேர்த்து சொல்ற கட்டுரை வரைகிறேன்னு சொன்னால் அவர் சொல்றது நம்ம புத்தகம் தான் செய்ய முடியும். Recognition of the Tamils of Sri Lanka as a nation. அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் recognition of the existence of an identified homeland for the Tamils in Sri Lanka, recognition of the self-determination of the Tamil nation, recognition of the right to citizenship and the fundamental rights of all Tamils who would look upon the island as their country. இது திம்புடைய பேச்சு. திம்புக்கு
பிறகு உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு இனப்படுகொலை நடந்திருக்கு. தயவு செய்து இந்த இனப்படுகொலை சிங்கள சொல்லு ஜன வர்க்க சங்கார என்று சொல்லுதான். ஜனசங்கார, சமூக காத்தனைய, மினிஸ் காத்தனைய என்று பல சொற்களை பாவிச்சாலும் நான் பாவிக்க விரும்புவது இது சேரனுடைய புத்தகத்துல அந்த புத்தகம் நடக்க அந்த சேரன் சொல்கிறார் தன்னுடைய கவிதையில இந்த இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த இனப்படுகொலைக்கு சரியான வசனங்களை தேடிக்கொண்டு போனால் எனக்கு சிங்கள சகோதரர்கள் சொன்னது வர்க்க சங்கார, ஒரு இனமாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல நான் வச்சுக்கொண்டு இது இந்த 1951 ஆண்டு 2 தேசங்களை கேட்ட கலப்பு 13ஆம் திருத்தச் சட்ட விதைக்குள்ள இன்னும் இந்த இந்த இது தமிழர் விடுதலை கூட்டணியாக இதனை கையெழுத்திட்டிருக்கிறார் சிவசிதம்பரம், அமுதலிங்கம், சம்பந்தன். 87ஆம் ஆண்டு 13ஆம் திருத்தச் சட்ட விதைக்குள்ள 13ஆம் திருத்தச் சட்டத்தில் இருக்கிற எந்த அதிகாரங்களும் எங்களுடைய இழப்புக்கும் எங்களுடைய இழப்புகளுக்கும் ஈடாக மாட்டாது என்று சொல்லி 87ஆம் ஆண்டு ராஜீவ் காந்திக்கு எழுதின கடிதம் 28 October 1987. Right? என்ன சொல்லி நாம் in view of the above we earnestly request you to ask President Jayawardena not to proceed with the two bills in parliament in the present form till the matters before the hearing are discussed and resolved to the satisfaction of the Tamil people. என்ன பில்? ஒன்று மாகாண சபை சட்டம், மற்றது 13ஆம் திருத்தச் சட்டம். 87க்கு பிறகு நாங்கள் இன்றைக்கு 4 தசாப்தங்களை அண்மித்திருக்கிற ஒரு சூழல்ல நாங்கள் 13ஐ கேட்கறதுக்கு இருக்கிற தரப்பு தான் இது விளக்கம் சொல்லணும். என்னென்று சொன்னால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை என்று சொன்னால் அதுக்குதான் நான் இப்ப கடைசியா சொல்ல வரேன். உங்களுக்கு தெரியும், ஒரு இனப்படுகொலை நடந்திருந்தால் இந்த இனம் அந்த ஒரு ஆளப்பட்ட ஒற்றையாட்சி கட்டமைப்புள்ள எந்த இனம் அதிகாரத்தில் இருந்து அந்த இனப்படுகொலையை செய்ததோ அல்லது எந்த இனம் சுயநிர்ணய உரிமை மறுத்து அந்த இனத்தினுடைய அதிகாரங்களை பறித்துக் கொண்டதோ அந்த இனம் மீண்டும் ஆள முடியாது. இதுதான் உலகத்தில் இருக்கிற சட்டம். என்றால் மீண்டும் 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 அந்த இனம் அழிக்கப்படுகிற ஒரு கட்டமைப்புக்குள்ள அந்த இனம் இருக்க முடியும். அந்த வகையில தான் உங்களுக்கு தெரியும், நான் சர்வதேச பல இடங்களில் சொல்லியிருந்தேன், ரோஹிங்கிய முஸ்லிம்கள் துரத்தப்பட்டு பர்மாவில் இருந்து நான் அடுத்த கட்டத்தில் என்னுடைய ஏதாவது கருத்து சொல்ல அதை பற்றி விவரமாக சொல்லலாம். இந்த ஐசிசிக்கு போன விஷயத்துல இந்த ஐசிசிக்கு இந்த ரோஹிங்கிய முஸ்லிம்கள் பர்மாவில் இருந்து கலைக்கப்பட்ட முஸ்லிம்கள் பங்களாதேஷ்ல இருந்து பங்களாதேஷ் அந்த நாடு ஐசிசியில கையெழுத்திட்டபடியா அந்த நியாயாதிக்க தனக்கு இருக்குன்னு சொல்லி ஐசிசியுடைய வழக்கு தொடுனர் அவர்கள் அம்மையார். உங்களுக்கு தெரியும், கேம்பியா என்று சொல்லுகிற ஒரு ஆப்பிரிக்க தேசத்தினுடைய முன்னே நான் சட்டமணிவராக இருந்த ஒரு இடுப்பு மேசியம் பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லைன் போன்றதுலையும் தெரியும். அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக ஐசிசியில பல தீர்மானங்கள் எடுக்கிற அம்மையார். இன்றைக்கு பலஸ்தீனத்துக்கு எதிராக இஸ்ரேல் இருந்த ஐசிசிக்கு முன்னால வீட்டோ இருக்கிற அமெரிக்கா ஐசிசிக்கு முன்னால இருக்குது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போட்ட அந்த அந்த ஓக்ரைம் செய்கிறார். அந்த வகையில இன்றைக்கு அந்த அடிப்படையில் தமிழர்கள் இன்றைக்கு ஐசிசிக்கு போயிருக்கணும். இதுதான் அதுக்கு மேல கேட்கணும், ஐசிசிக்கு போகலாமோ, அதுக்கு போற வழி இருக்கோ, அதுக்கு எப்படி போகலாம் என்றைக்கு வழிகாட்டி வழி வரைபடம் கேட்கிறவைக்கு வழி வரைபடம் கேட்கிறவைக்கான ஒரு வகையில நான் சொல்றேன். ஆர்டிகல் 15 கம்யூனிகேஷன், இந்த ஆர்டிகல் 15 இருக்கிறதான் ரோஹிங்கியன் முஸ்லிம்கள் போனார்கள். அவர்களுக்கு சட்ட உதவியை வழங்கிய ஐக்கிய நாடுகள், ஐக்கிய ராஜ்யத்தில் இருக்கிற குளோபல் ரைட்ஸ் கம்ப்ளைன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த சட்ட நிறுவனமே தான் இந்த வழக்கையும் ஐசிசியில பாரப்படுத்தியது. அந்த சட்ட விற்பனர் சொல்லுகிற ரோஹிங்கியன் முஸ்லிம்களுக்கு நான் வழக்க கொண்டு போற பொழுது இருந்த சான்றாதாரங்களை விட மிக ஆழமான பலமான சான்றாதாரங்கள் ஈழத் தமிழினத்தினுடைய இந்த இனப்படுகொலையிலே இந்த போக்ரைம்ஸ்ல இருக்கு சொல்ல வராங்க. ஆர்டிகல் 15 கம்யூனிகேஷன் submitted to the prosecutor of the International Criminal Court on the deportation, deprivation of the right to return and persecution of Tamil civilians by the Sri Lankan authorities. Global Right Compliance 27th of October 1921. ஆகவே இந்த வகையிலே நாங்கள் இந்த தேசத்துக்கு குறித்தானவர்கள் என்பதையும் அடுத்து இதுல உங்களுக்கு தெரியும், இதை மட்டும் நான் சொல்றேன். இதுல என்னென்ன இதுக்கு இடம் இருக்குன்றது மறுபடி சொல்லி ஆகும். தயவு செய்து பாருங்க, இது எங்களுக்கு முன்ன நாள் ஐக்கிய நாடுகள் ஆணையாளராக இருந்த நவநீதம் பிள்ளை, லூயிஸ் சாவர், ஹுசைன் போன்றவர்களும் ஐக்கிய நாடு அவையில் இனப்படுகொலை என்ற ஒரு தனியான செக்ஷன் இருக்கு, அதுக்கு ஒரு டெபுட்டி டைரக்டர் ஜெனரல் இருக்கிறார். அப்படி அவர்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டவர்கள் 14 மேற்பட்டவர்கள் கையெழுத்திட்டு போட்ட இந்த கடிதத்தில் சொல்லுகிறார்கள், மனித உரிமைகள் ஆணையத்துக்கு முன்னால இந்த விடயத்தை தொடர்ந்து வச்சிருக்க முடியாது, அதற்கு பொறுப்பு கூற பொறுமுறை செய்ய இயலாது. ஆகவே இதனை ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு அனுப்பும் என்று சொல்லி
இந்த உலகம் ஏற்றுக்கொண்ட இந்த ஐக்கிய நாடுகள் அவையில் இருக்கிற நிபுணர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இதை பற்றி பேச வேண்டும், நாங்கள் ஒரு தேசத்தை குறித்தாளர்கள், எங்களுடைய தேசம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தயவு செய்து உங்களுடைய கையெழுத்திலே இருக்கிற ஆவணத்தை பாருங்க. மேலதிகமாக கேள்வி இருந்தால் உங்களுடைய கேள்விகளுக்கும் மற்றிடத்திலே நான் உங்களுடைய மீண்டும் சந்திக்கலாம் கூறிக்கொண்டு, நேரம் சற்று காலமாக இருந்தால் அதற்கு ஏற்பாட்டாளர்கள் மன்னிப்பு உதவி ஜெயசூரிய සහෝදරවරයාගේ මේ කතාවටම අහුම්කම් දීම සූදානම්. මේ අපි බලාපොරොත්තු වෙනවා මේ සිංහල පරිවර්තනය විශේෂයෙන්ම කාණ්ඩීපන් මහත්මයා ඉංග්‍රීසියෙන් පුටුවා දක්වපු කරුණා නැවත කියන උත්සාහ කරන්නේ මේක අවශ්‍ය නැහැ. ඒකම කිටින් කියනවා නම් මේ කාරණේ මත්සුන්දරන් මහත්මයාගෙන් කියුවා. අද ජාත්‍යන්තර පොත්පත් දිනය ලංකාවේ තම සංග්‍රහයේ අර දීර්ඝචිරන් කියන ලේඛකයා විසින් නිර්මාණය කරපු පොත් හතරක් ශ්‍රී ලංකාවේ රිගෝ විසින් රඳවාගත්තා. ඒ කියන්නේ නවකතා දෙක ඉදහස් කරලා දෙනවා. මෙතන ලිපි අඩංගු පොතයි ඔබේ සමග සාකච්ඡාවට මුකතයි තාම ඉදහස් කරලා නැහැ. නමුත් ඒ අතර අද මේ පොතක් පරිවෙනවා ලංකාවේ. මේ ඊළාම් කියන මේ වචනය තුලින් නැවත වරක් විදුම්වාදය ප්‍රචලිත කරනවා කියන කාරණය පදනම් කරගෙන පොතක් මුක් වෙනවා. ඉතින් ඒවා සඳහා කිසිම බාධාවක් නැහැ. නමුත් දෙමළ ලේඛකයින් එයාගේ හැඟීම් අදහස් ඉදිරිපත් කිරීමේ තමයි අපේ රටේ මේ ගැටලුව තිබෙන්නේ කියන කාරණය. ඊළඟ අපේ කාණ්ඩීපන් මහත්මයාගේ කරුණු ගැන සඳහන් කිරීමේදී විශේෂයෙන්ම ශ්‍රී ලංකාවේ අතීත ඉතිහාසය ගැන බොහෝ කරුණු ඉදිරිපත් කරනු ලැබුවා. විශේෂයෙන්ම 1920 ගණන් වල ඉඳලම මේ ගැටලුව සහ ප්‍රශ්නය පිළිබඳව විවිධ ගිවිසුම් ඇතිකරගෙන ලැබුවා. බණ්ඩාරනායක චිත්‍රාලයේ ගිවිසුම් ඊට පස්සේ පළාත් සභා නොමේ කිසිම ගිවිසුමක් කිසි ආකාරයෙන් උත්සවෙන්නේ නැහැ. අනිත් පැත්තෙන් අද රටාවන තයිටි විහාරය නැත්නම් තිස්ස විහාරය කියන විහාරය තිරුගරේ බලෙන් ඒ සම්බන්ධ ඉඩම් ඔප්පු තිබෙනවා කියන තර්කය ඉදිරිපත් කරමින් ගින්තොට ස්වාමීන් වහන්සේ නමක් ඒ සඳහා ඉදිරිපත් වෙනවා. උන්වහන්සේ යුද හමුදාව විසින් සුරක්ෂිතව සංරක්ෂණය කරන ලබන මේ ප්‍රදේශය පිළිබඳව පිළිගන්න නමුත් අධිකරණයේදී එය නිසයාකාරයෙන් ඒ උචිත ක්‍රියාමාර්ග හරියට දැනෙන්නේ. අනිත් මේ ප්‍රශ්නේ විදිහට බලනකොට ඉතාමත් අනුගාටදායක ආකාරයකින් තමයි ශ්‍රී ලංකාවේ රජය ක්‍රියාත්මක වෙන්නේ. දැන් මේ ඊළාම් කියන වචනය ගත්තාම මේ වචනේ පිළිබඳව වැරදි අර්ථ නිරූපණයන් විශේෂයෙන්ම සිංහල ප්‍රජාව තුළට සිංහල සමාජය තුළට ගෙනියන තත්ත්වයක් තිබෙනවා. අපි දන්නවා 1950ට පෙර ඉස්තාග්‍රාමී බණ්ඩාරනායක මහත්මයා 1920 ගණන් වල පැහැදිලිව සඳහන් කළා ශ්‍රී ලංකාවේ ප්‍රදේශ තුනකට අපිට සඳහන් කරන්න පුළුවන්. මහනුවර පදනම් කරගත් ප්‍රදේශය, ඒ වගේම වෙරළබඩ ප්‍රදේශය සහ උතුරුනගරීය පළාත් විශේෂයෙන්ම දෙමළ ජනතාව ජීවත් වන ප්‍රදේශය හැටියට අවධාරණය කරලා තිබෙනවා. ඉතින් මේ ජාතිය ජාතිකත්වය කියන මේ වචන වල පවා යම් අර්ථ නිරූපණය පිළිබඳව යම් ප්‍රශ්න ගැටලු තියෙනවා. ඒකවල ඒවා අතන සාකච්ඡා තුළින් තමයි මේ සඳහා විසඳුමක් ලබා ගන්න වෙන්නේ. නම් ඒ සඳහා ඓතිහාසික ලේඛන තිබෙනවා. දැන් අපි 1944 ගත්තාම ලෙනින් සහෝදරයා විශේෂයෙන් ස්වයංතීර්ණ අයිතිය ගැන අවධාරණය කරපු විදිය ඒ යුගයේ තමයි ශ්‍රී ලංකාවේ මේ සංඝීය ආණ්ඩු ක්‍රමයේ පිළිබඳව අදහස් මතුවේ. ඊට පස්සේ අපි 1985 තීන්දුව සාකච්ඡා වටේ ගත්තාම තීන්දුව සාකච්ඡාවේදී ඉල්ලීම් තුනක් මුල් කරගත්තා. එකක් ඇවිල්ලා දෙමළ ජාතියක් හැටියට පිළිගන්නේ කියන කාරණය. ඒක ජාතියක් හැටියට පිළිගන්න නම් අපි දන්නා
යම් නිර්වචනයක් තියෙනවා භාෂාව, සංස්කෘතිය, පොදු ආර්ථිකය, සහ ඓතිහාසික දැනීම සහ මනෝභාවය. මේ කරුණු පදනම් කරගෙන තමයි සාකච්ඡා කරන්නේ. සිවිලන්තේ සාකච්ඡාව අසාර්ථක වුණා. මේ පිළිබඳව ශ්‍රී ලංකාව වෙදීගේ ජාතියක් තියෙන නමින් පොතක් එළියට වෙන 1930 ගණන්වලින් පස්සේ ඒ පොතේ වුණ මේ ඩී.එස්. ස්වාම කියන ලේඛකයා සඳහන් කරන්නේ ශ්‍රී ලංකාව වෙදීගේ ජාතියක් කියන කාරණා. මේ පිළිබඳව පෙරවදනක් කියලා තිබෙන්නේ සෝල්ගරේ ආන්දරේට සෝල්ගරේ සාමි එතුමා සඳහන් කරනවා මේ පොත මට කලින් 1977 කලින් මට ලැබුණා නම් මම කිසිදාක ශ්‍රී ලංකාව ඒකීය රාජ්‍යයක් කියන ඒ යොමුවීමට මම ඉඩකඩ දෙන්නේ නැහැ කියන කාරණේ සඳහන් කරලා තියෙනවා. ඉතින් ඊට පස්සේ අපේ ඉතිහාසය ගත්තම 1951 දී 1987 දී විවිධ තත්ත්වයන් විවිධ ලේඛන අපේ රටේ සහ ජාත්‍යන්තර පරිදි පිළිගන්නවා. අපි දන්නවා දැන් බංග්ලාදේශ වල ඇතිවෙච්ච තත්ත්වයක වඩා දැන් ශ්‍රී ලංකාවේ තත්ත්වයේ උදාමත්ම පෞරාණිකයි ධර්ම සහගතයි ඒ සඳහා ඓතිහාසික කරුණු ග්‍රන්ථ පොතපත රාශියක් තිබෙනවා. ඉතින් මේ කාරණා ගැන අපි සැලකිලිමත් වෙනවා. මේක සජාතීන්ගේ සංවිධානයේ මානවිකම් කොමිසාරයේදී සාකච්ඡා වෙච්ච කාරණයක් තමයි මේ කාරණේ ඇත්තටම ජාත්‍යන්තර අධිකරණයේ වෙත යොමු වී යුතුයි. මොකද මේක මානවිකම් වලට පමණ සීමා කරන්න බැහැ කියන කාරණය. ඒකම පාණ්ඩිත මහත්මයා සඳහන් කරපු වැදගත් කාරණයක් තමයි මේ සභාවේ සිරිතුංග ජයසූරිය සහ වික්‍රමබා කර්මාන්ත සෞන්දර්යදී මම ගෙනියන්නේ ඒ කණ්ඩායම තියෙනවා. ඒගොල්ලන්ට ස්තුතිවන්ත වෙනවා. ඒ කියන්නේ සභාවකදී කරුණු දීපත් කිරීමට අවකාශයක් ලැබෙන්නේ නැහැ.